எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவாகிய தேவன் ஆண்டவரே, தம்முடைய நேசகுமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக குமாரனையே கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்ற வார்த்தையின்படி முந்தி நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களாக, குற்றமில்லாதவர்களாக, மாசற்றவர்களாக இருப்பதற்காக உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீர் முன்குறித்து இப்போது தெரிந்து கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்தி கொண்டு வருகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் இறுதி நாட்களை நாங்கள் நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். 2025 ஆண்டு தொடங்கி இவ்வளவு காலங்களாக எங்களை நீர் எல்லா காவலோடும் எல்லா விதமான சூழ்நிலையில் எங்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து காப்பாற்றி வந்த வழிகளை நினைத்து இந்த நாளிலும் துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் மையப்படுத்தும். இந்த பரிசுத்த ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். தேசத்தில் குடியரசு தினம் என்று சொல்லி அன்றைய கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்தில் குடியாட்சி முறை, மக்களாட்சி முறை தொடர்ந்து நடவதற்கு வேண்டிய எல்லா விதமான காரியத்தை கர்த்தர் பொறுப்பிடிப்பீராக. குடியரசுக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை நிர்மலமாக்கி தேசத்தை ஆண்டவரே சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தி நடத்த கர்த்தர் தருவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அம்முக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வரும்போதெல்லாம் கர்த்தாவே 2-3 பேர் ஒருமனப்பட்டு வரும்போது நான் அங்கே வருவேன் என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதோராக எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையே நாங்கள் போற்றி புகழ்ந்து பாடி துதித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை வேளையிலும் ஆவியோடும் பாடு, கருத்தோடும் பாடு, ஆவியோடு விண்ணப்பம் பண்ண, கருத்தோடு விண்ணப்பம் பண்ண உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொருவரும் உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். வியாதியாய் பலவீனமாய் உம்முடைய சமூகத்துக்கு வர முடியாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களை உம்முடைய கரம் தொடட்டும். உம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கிறதுக்காக, நேசித்து எங்களை ஜீவனை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆராதனை எல்லா பகுதியிலேயும் நீர் மாத்திரம் வெளிப்படும், நீர் மாத்திரம் மகிமைப்படும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நம்முடைய தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தும் இந்த நேரம் இது. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள என்ற பாடலை நாம் முதலாவது பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு, அல்லேலூயா, அல்லேலூயா கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிதம் வழி நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா பரிசுத்தருக்கு,
அல்லேலூயா தேவனுக்கு, கர்த்தருக்கு, அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா ராஜனுக்கு. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம், சத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம், சத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா 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 ராஜனுக்கு, அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா அல்லேலூயா பரிசுத்தருக்கு, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீகா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்க கேட்போம். மீகா, புக் ஆஃப் மைகா, சாப்டர் 6 verse 8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அல்லேலூயா. இந்த மாதம் முழுவதுமே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற அந்த வசனத்துங்களின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையில் நாம் நிறையா கேட்டிருக்கிறோம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்கணும், உன் தேவனுக்கு முன்பாக நீ எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் தேவ ஜனங்களை ஆண்டவர் எவ்வளவு நேர்த்தியாக, அற்புதமாக, அதிசயமாக நடத்தி வந்தார் என்பதை குறித்து முதல் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், தேவன் தம்முடைய பிள்ளைகளை அதிசயமாக நடத்தி வந்த காரியங்கள். 3வது வசனத்திலிருந்து நாம் முதலாவது படிக்கலாமா? என் ஜனமே, என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பிலேயாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்து கொள்ள வேண்டிய காரியங்கள். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த எந்த வழிகளை என்ன செய்யணுமா? நினைத்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் கேட்குற, என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை व्यसனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். ஆண்டு சொல்கிறாரு, நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு பிரயோத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள் என்று அந்த வார்த்தையை நம்மோடு பேசி கொண்டிருக்கிறது. தேவ ஜனங்களை தேவன் எவ்விதமாக நேர்த்தியாக நடத்தினார். 2 கேள்விகள் அங்கே இருக்குது. 2 கேள்விகள். நான் உனக்கு என்ன செய்தேன்? உன்னை நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன் என்றெல்லாம். ஆக
தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நடத்தின பாதையில் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. இந்த வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்கள் மூலமாக வழிநடத்தி கொண்டு வந்த வேளையிலே வழியிலே நடந்த விஷயம் என்னவென்றால், அதைத்தான் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்னதென்றும், பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் அவனுக்கு மறு உத்தரமாக சொன்னது என்னதென்றும் என்ன செய்யணுமா, நினைத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்து என்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து அதை நினைத்து கொள்ள வேண்டும். அதாவது மோவாபின் ராஜா தேவ ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று பிலேயாமாகிய தீர்க்கதரிசியை கூலி பொருந்தி அவனை அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் பிலேயாம் தேவ ஜனங்களை என்ன செய்ய முடியவில்லை, சபிக்க முடியவே இல்லை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் உனக்கு விரோதமாக யாரும் சாபம் கூறவே முடியாது, கூறினாலும் அது நடக்காது. நீ தேவனுடைய பிள்ளை என்று இடத்தில் இருப்பாய் என்றால் சத்துரு உன்னை ஒருபோது ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது. என்னாகமோ 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். ஆண்டு நம்ம ஆசீர்வதிக்கு தான், அது நம்ம பிரியமாக இருக்கிறார். இதை குறித்து அவர் சொல்லும்போது சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும், அதாவது இந்த பிலேயாம் தவறான சில செய்திகளை சொல்லிட்டு போனதுனால ஜனங்கள் சபிக்க முடியாவிட்டாலும் அந்த உபதேசமானது, தவறான உபதேசமானது அவங்களை வழிவிலக செய்தது. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் அந்த சித்தி மேலே தேவ ஜனங்கள் பாவம் செய்தாங்க. அந்த பாவம் செய்த நிமித்தமாக அங்கே ஒரு பெரிய வாதை உண்டானது. 3ஆம் வசனமா, இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. ஆமா, அங்கே அவங்க தவறான பொல்லாத பாவத்துக்கு உட்பட்டது நிமித்தமாக கர்த்தர் மேல் கோபமாக இருந்தார். அதுக்கப்புறம் இது சித்தீமது ஆரம்பம். கில்கால் என்பது மோசே பிற்பாடு யோசுவாவின் மூலமாக தேவ ஜனங்கள் யோர்தானை கடந்து அந்த கில்காலுக்கு வர்றாங்க. யோசுவாவின் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 19-20, யோசுவா 4 முதல் மாதம் 10ஆம் தேதியிலே ஜனங்கள் யோர்தானிலிருந்து கரையேறி எரிகோவுக்கு கீழ் எல்லையான கில்காலிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் யோர்தானில் எடுத்துக்கொண்டு வந்த அந்த 12 கற்களையும் யோசுவா கில்காலிலே நாட்டி. சரி பாருங்க, இஸ்ரவேலர் அது எகிப்தை விட்டுட்டு செங்கடலை கடந்து வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணி அதுக்கப்புறம் யோர்தானை கடந்த பிற்பாடு தான் கானானுக்குள்ளே போக முடியும். யோசுவாவின் தலைமையில் யோர்தானையும் கடந்து வந்தாங்க. அந்த யோர்தானில் 12 கற்களை எடுத்து கொண்டு வந்து கில்காலிலே நாட்டினார்கள். கில்கால் என்று சொன்னால் நிந்தை நீக்கப்படுகிறது. 5:9 கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அல்லேலூயா. எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு என்ன செய்தாரா? புரட்டி போட்டார். அதான் கில்கால். நம்ம மேலே எத்தனையோ நிந்தைகள் பல காரியம் இருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நான் வரும்போது எல்லாவற்றையும் என்ன செய்கிறாரு? புரட்டி போட்டு விடுகிறார். அல்லேலூயா. எகிப்தின் அடிமத்திலிருந்து புறப்பட்டு இப்போ கானானுக்குள்ளே அவங்க என்ட்ரு பண்ணுறாங்க. யோர்தானை கடந்து கில்காலுக்கு வந்து அங்கே கர்த்தர் அவருடைய நிந்தையெல்லாம் நீக்கி போட்டதாக நாம் பார்க்குறோம். இதெல்லாம் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய முன் உள்ள வாழ்க்கை, முன்னே நடந்த பாதைகளை சிந்திக்காமல், அதை நினைத்து பார்த்து நன்றி சொல்லாமல் இருக்கிறதுனால தான் தவறி போகிறார்கள். கொஞ்சம் அப்படி வளர்ந்துட்டா, கொஞ்சம் உயர்ந்து விட்டால், கொஞ்சம் ஆசீர்வாதம் வந்துட்டா, காலில் நடக்கிறதில்லை, வேறு இதிலே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இல்லாதபடி இதெல்லாம் கர்த்தருடைய நடத்தின பாதைகள் என்ன செய்யணுமா? சித்தீம் தொடங்கி கில்கால் மட்டும் கர்த்தருடைய நீதிகளை நீ நினைத்துக்கொள் என்று சொல்லி
அதுக்கப்புறம் 4 கேள்விகள் அங்கே வருகிறது. நீங்கள் 6, 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா 4 கேள்விகள் அவங்க சொல்கிறாங்க. மீகா 6, 7 வசனங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான எல்லாரும் கவனிச்சுக்கொள்ள. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். 1 தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? 2 ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? 3 என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? 4 இந்த 4 கேள்விகள் அங்கே உண்டாகிறது. அதுக்கப்புறம்தான் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். ஓ மேன், வாட் இஸ் குட் அண்ட் வாட் doth the Lord enquire of thee, but to do justly and to love mercy and in walk humbly with thy God. அதுதான் நாங்கள் படிக்கிறோம். நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். அப்படி என்றால் எப்போ நம்முடைய ஜீவிய பாதை, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம், விசுவாச ஜீவியம் தொடங்கணுமோ அதிலிருந்து இது வரைக்கும் நம்மை நடத்தின பாதைகள் எல்லாம் நாம் நினைத்து பார்க்கும்போது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்யணும். ஜஸ்ட்லி நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக இப்போ உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார். முன்னெல்லாம் நாம் கேள்விப்பட்ட வசனம் எல்லாம் நமக்கு முன்பாக அவருடைய சமூகம். இப்போ நாம தேவனுக்கு முன்பாக அல்லேலூயா எப்படி இருக்கணுமா? மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் அவருடைய சமூகம் முன் சென்றது குறித்தெல்லாம் நிறைய 3 தேவ செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். ஞாபகம் இருக்கிறதா? நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். முதலாவது நியூ இயரில் கொடுக்கப்பட்ட அந்த என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்கிற காரியத்தில் 7 குறிப்புகளை நம்ம கற்றுக்கொண்டோம். தேவ சமூகம் நமக்கு முன்னே செல்லும் என்றால் முதலாவது இளைப்பாறுதல், 2வது தேவ சமூகம் நம்மை வழி நடத்துகிறது, 3வது முன் இருக்கிற தடைகள் நீங்குகிறது, 4வது ஆத்தும ஆதாயத்துக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது, 5வது கோணலானவைகள் செம்மையாய் மாறும், 6வது இயேசுவை போல நடக்க உதவி செய்கிறது, கடைசியாக இயேசுவோடு யோகமாக வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இந்த 7 குறிப்பை நியூ இயரில் கேட்டோம். நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும்? நினச்சி பார்க்கணும். 2வது வாரம் இந்த தேவ சமூகத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி 7 குறிப்பை நாம் பார்த்தோம். தேவ சமூகத்தில் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து, தேவ சமூகத்தில் தேவ சமூகத்து அப்பம், 1 தேவ சமூகத்து அப்பம், 2வது தேவ சமூகத்தோடு பிரயாணம், 3வது தேவ சமூகம் உயிர்ப்பிக்கும், 4வது யுத்த சன்னத்தராக புறப்பட்டு போவாங்க, 5வது தேவ சமூகத்தில் உடன்படிக்கை உறுதிப்படுத்துதல், 6வது தேவ சமூகத்தில் சுத்திகரிப்பு, 7வது கூடி வருதல். ஆமேன். குறித்து வச்சுக்கொள்ளுங்க, இப்போ பரவாயில்ல. ஆமேன். ஹல்லேலூயா. கடந்த வாரம் தேவ சமூகம் ஆளின் ஆள், மேலே கீழே, வலது பக்கம் இடது பக்கம், முன்னாடி பின்னாடி, அப்புறம் உள்ளே. ஞாபகம் இருக்குதா? இப்போ தேவ சமூகம் நமக்கு முன்னே இவ்வளெல்லாம் பாதுகாப்பை தருகிறதே. ஆகவே தான் இன் ஆல் சைட், முன்னே பின்னே மேலே கீழே, வலது பக்கம் இடது பக்கம், நமக்குள்ளே, இதெல்லாம் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினுடைய பெரிய ஊற்றாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். ஆகவே இன்றைக்கு நாம் வாசித்த அந்த வசனத்தில் உன் தேவனுக்கு முன்பாக, இந்த செய்தியினுடைய தலைப்பே கொடுக்க வேண்டும்னால் அப்படி தான் சொல்லணும். என்னது? ஒவ்வொருத்தரும் எனக்கு முன்பாக, இல்லாட்டால் உன் தேவனுக்கு முன்பாக என்று. அவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், என்ன விரும்புகிறார், என்ன செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். இந்த 4 கேள்விகளை பற்றி நான் பேசப்பில்லை. ஆனால் மனுஷனே நன்மை என்னதென்று அவர் உனக்கு
அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக தாழ்மையாய் அல்ல மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது சகல பாவங்களையும் மன்னிக்கிறார். ஆமென். சகல பாவங்களையும் மன்னித்து அக்கிரமங்களை நீக்கி சுத்திகரிக்கிற தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் எதிர்த்து நிற்கிறார். அப்படிதானே? யாக்கோப்பு நிருபக்காரன் சொல்லும்போது தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை கொடுக்கிறார், பெருமை உள்ளவங்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எல்லா பாவங்களையும் மன்னிக்கிற ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். ஆகவே நமக்குள்ளே தாழ்மை இருந்தால் போதாது, மனத்தாழ்மை வேண்டும். இது ஹியூமிலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் தேவன் நம்மிடத்தில் என்னத்தை கேட்கிறார். இதுக்கு மாதிரி பாஸ்டரோ அல்லது இன்னும் முக்கியமானோ அல்ல. இந்த மனத்தாழ்மைக்கு மாதிரி யார்? இது ஜீசஸ் ஒன்லி. இயேசு மாத்திரம்தான் அதில் முக்கியமாக முதலிடமாக இருக்கிறார். அவர் தன்னை முழுதுமாக அர்ப்பணித்து தாழ்த்து நிமித்தமாகத்தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டார். பிலிப்பியரில் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள் முதலாவது படிக்கலாம். கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. நீங்கள் அதை சரியாக ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தாழ்மை மனத்தாழ்மையின் காரியத்தை 7 படியாக நாம் படிக்க முடியும். 7 ஸ்டெப்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஹியூமிலிட்டி. அவர் எவ்விதமாக கீழ்ப்படிந்தார்? தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே பெருமையாக்கினார், அடிமையின் ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார், கீழ்ப்படிந்தார். அதாவது மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படித்தார். அதனால தான் 9ஆம் வசனம் சொல்கிறது, படிங்க. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். அல்லேலூயா. உயர்வு நாம் வேண்டும் என்று விரும்புகிறோம், ஆனால் எந்த அளவுக்கு நம்மை தாழ்த்துகிறோம் என்பது கேள்விக்குறி. தாங்களாகவே தாழ்த்தி கொள்வாங்க, ஆனால் பிறரால் தாழ்த்தப்படும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை என்ன பண்ணாரு? 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், எபிரேயர் 5:8. அவர் குமாரனாய் இருந்தும், கவனிங்க, குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். யார் இந்த பாடு கொடுத்தது? பாடுகளை கொடுத்தது யாரு? பிதாவாகிய தேவன் தான். எபிரேயர் 2:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதாக இருந்தது. அப்போ அவர் குமாரனாய் இருந்தாலும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பிற்பாடு தமக்கு கீழ்ப்படின யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராய் மாறினார். அல்லேலூயா. ஆகவே அவரை இயேசுவை உயர்த்தினது அவர் செய்த அற்புத அடையாளங்களோ, இறையாதே அமைதலாயிரு, காற்றை பார்த்து கடலை பார்த்து சொன்னார், அது அவரை உயர்த்தவில்லை. எது அவரை உயர்த்தினது? தன்னை தாழ்த்தினார். ஆமேன். சில காரியம் நம்மை கொண்டு கர்த்தர் செய்வார். பிசாசை துரத்துறதும் அற்புத அடையாளங்கள் நடக்கிறதும், இன்னும் இயேசுவை போல காற்றும் கடலும் அடங்கி அமர பண்ணாலும் கூட அது நம்மை உயர்த்துவதில்லை. அதனால தான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்து இயேசுத்த சொன்னாங்க, நான் உங்களை அறியேன், நீங்கள் பிதாவுடைய சித்தம் செய்யலைன்னு சொன்னார். ஆக இயேசுவை உயர்த்தினது என்ன? அவர் தன்னை தாழ்த்தி நிமித்தமாக எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் உயர்த்தப்பட்டார். இன்றைக்கி நான் அந்த பாட்டு அதுக்காகத்தான் நான் பாடணும். பொறுமை தாழ்மை அன்புருக்கம் பெருந்தன்மை உள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதால் மேலான நாமம் பெற்றார். சும்மா அதெல்லாம் விஷயம் பாடக்கூடாது, ருசித்து ரசித்து அனுபவித்து பாடணும்.
மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதுனால மேலான நாமத்தை பெற்றுக்கொண்டாரே. அல்லேலூயா. அவர் பிறப்பு ஊர் என்ன தெரியுமா? இப்பித்தொழத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியது, சிறிய ஊர், சிற்றூர். எருசலேம் என்பது ஒரு சிற்று ஊர். எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. பிறப்பு ரொம்ப தாழ்மையாக ஏழ்மையாக இருக்கிறது. பெற்றோர்கள் எப்படிப்பட்டவங்க? ஏழை பெற்றோர். என்ன வேலை? தச்சு வேலை. பெரிய வசதியான குடும்பம் இல்லை. அந்த இயேசு பிறந்த போது என்ன காணிக்கை கொடுத்தாங்க? காளையா, மாடா, ஆடா, புறா. புறா குஞ்சு, காட்டு புறா. ஏழையான சாதி, எளியமான காணிக்கை. ஆமேன். பிறந்த ஊர், வளர்ந்த ஊர் எங்கே? நாசரேத்து. நாசரேத்து போயிட்டு என்ன சொல்ல முடியும்? எந்த நன்மையும் அங்கே வருவதில்லையா? நாசரேத்து நன்மை உண்டாகுமா என்று சொல்லி, அப்படிப்பட்ட அவருடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே ஒரு எளிமையான தாழ்மையான அந்த ரூபத்தில், மாட்டு கொட்டைகளை சத்திரத்தில் இடமில்லாமல் என்றெல்லாம் நாம் பார்க்குறோமே. பாருங்கள், அப்படிப்பட்ட அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட காரணம் தன்னை பெருமையாக்கி என்ன செய்தார்? தாழ்த்தினார். அல்லேலூயா. ஆமாம். அவர் எங்கேயும் போய் யூரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் யூகேலேயோ அல்லது எங்கே போய் பைபிள் காலேஜில் அவர் படிக்கலை. இயேசு எங்கேயும் போய் படிக்கலை. ஆனால் அவரை பற்றி படிப்பதற்கு முழு உலகத்திலும் கல்லூரியில் இருக்கிறது. உண்மைதானா? ஆமாம். அவர் எங்கேயும் போய் படிக்கலை. ஆகவே அப்படிப்பட்ட தாழ்மையான அந்த இயேசு நமக்கு முதலாவது முன் மாதிரியாக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பு அதுதான், தாழ்மை அல்ல, மன தாழ்மை. தானாகவே சில வேலை செய்துட்ருப்பாங்க. பாத்திரம் கழுவுறதோ, பாய் எடுக்கிறதோ, வேறு ஏதாவது காரியங்களை செய்துட்ருப்பாங்க. தம்பி, நீ வந்து இந்த வேலையை செய் அப்படி சொன்னால் போதும். புரியுதா உங்களுக்கு? அவங்களாவே செய்வாங்க. ஆனால் கூப்பிட்டு ராமர்த்திபுரத்தை செய்ய அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்கா தெரியாது. நான் தான் கிடைச்சின வேறு யாருமே கிடைக்கலையோ என்னையே அப்படின்னு ஒரு வித்தியாசம். அதான் தாழ்மைக்கும் மனத்தாழ்மைக்கும் வித்தியாசம். மண்ணுடைய மனதில் தாழ்மை உண்டாகணும். ஆக இதெல்லாம் நாங்கள் படித்த பாடம் தான். எங்கள் வாழ்க்கையில் சம்பவித்த அத்தனை காரியங்கள் எல்லாமே நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். தாழ்மை மட்டுமல்ல, மனத்தாழ்மை அணிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தாழ்மை எல்லாருக்கும் தெரியணும். இயேசுவை போல நம்ம தாழ்த்தினா எல்லாவற்றின் மேலாக உயர்த்தப்படுவோம். ஒரு கோரஸ் நாம் பாடுவோம். நமக்கு தெரியும் தானே? என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. நீங்கள் பாடலாம். என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண் தானே. வணிபவரும் வடிவமைப்போம் தேவனே, என்னை வாழ வைத்து நடத்துவதும் தேவனே. வணிபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னை வாழ வைத்து நடத்துவதும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதும் நடக்கலாகுமோ? ஆகும் நீர் சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றுமில்லையே. ஆகும் நீர் சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. பரிசுத்தவான்கள் அப்படி தான் சொன்னாங்க.
ஏதோ நாங்கள் பிரயோஜனமான ஊழியர் செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்கிறோம். ஆனால் எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? எந்த பைபிள் காலேஜ்லேயும் நாங்கள் போய் டிகிரி வாங்கி ஒன்றும் செய்யலை. ஆனால் எங்கள் தகுதி யார் மூலமாக இருக்குது? தேவன் மூலமாக இருக்குது. அப்படி தான் வேதம் சொல்கிறது. எங்கள் தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. இப்போ உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தையும் நாம் சேர்த்து இப்போ நான் படிக்க போகிறோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், உனக்கு நன்மை உண்டாக கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல், நன்மை உண்டாக கைக்கொள்ள வேண்டும் என்பது அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? பார்த்தீங்களா? கை கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். என்ன கை கொள்ளணும்? மனத்தாழ்மையாய் நடக்கிறதை கற்றுக்கொள்ளணும். கற்பனைகளை கை கொண்டு கீழ்ப்படிந்து அதுக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்பதைத்தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. பொன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே, இதிலும் விலை பரம்பொருளே இயேசு ஆண்டவர் திருவருளே நிகரே இல்லாத சர்வேசா அப்படின்னு இருக்கு. பொண்ணோ பொருளோ ஆஸ்தியோ அந்தஸ்தோ படிப்போ பட்டங்களோ அல்ல. தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தாழ்த்தி தங்களை ஒப்பு கொடுத்து நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டாங்க. நமக்கு தெரியும், எசேக்கியா ராஜாவை பற்றி 2 ராஜாக்கள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். தீர்க்கதரிசி சொல்கிறாரு, உன் காலங்கள் முடிஞ்சது, வீட்டுக்காரியத்தால் ஒழுங்கு பண்ணேன், உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று செய்தி கொடுக்கப்படுகிறது. உடனடியாக அந்த எசேக்கியா என்ன பண்ணுறார் பாருங்க. 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக, இப்ப சொல்ற, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாக நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து வந்தேன் என்பதை நினைத்தருளும் என்று. என்னை நினைச்சருளும். சாக போறான், எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. ஆனா அவனுடைய ஜெபம் என்னது? ஆண்டவரே உமக்கு முன்பாக என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான், ஒப்பு கொடுக்கிறான். சோறு பக்கமாக திரும்பி அழுது கொண்டிருக்கிற அந்த நிலைமையில் தீர்க்கதரிசி முற்றத்து வெளியே போயிட்டார். உடனே ஆண்டு சொன்னார், தீர்க்கதரிசி திரும்ப அனுப்பி அந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரு? 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். தேவ சமூகத்தில் நம்ம எப்போவும் மனதை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால் நம்முடைய ஆயுசு நாட்கள் நீண்டு வரும் போல. ஆமேன். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள், எவ்வளோ பெரிய பல்லவான்கள், எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சில சமயத்தில் யோசித்து பார்த்து கொண்டு எப்படியெல்லாம் போயிட்டாங்களே, நம்ம ஏன் ஆண்டவர்னு வச்சிருக்கிறாரு அப்படின்னா சில வேலை யோசிப்பது உண்டு. ஆனால் தேவ நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் தேவன் நம்மை இந்த உலகத்தில் வச்சிருப்பார். அல்லேலூயா. எசேக்கியா அவனுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்து 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். பெரிய தீர்க்கதரிசி எலியா, பெரிய காரியங்களை செய்தார். வானத்திலிருந்து அக்கினியை வரவழைச்சு அற்புதம் செய்தார். ஆனால் ஏசபேலுக்கு பயந்து ஓடி போய் சூரச்செடியின் கீழே ஒளிந்து கொண்டார். அந்த நேரத்தில் 19ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரைச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போச்சுடா. இன்றைக்கு அநேகர் அப்படி தானே, ஏதாவது இடக்கு மடுக்கு குடும்பத்தில் நடந்துட்டால் போதும், முக்காடை இன்னும் கொஞ்சம் நல்லா நீட்டமாக போட்டுட்டு மூளையில் போய் உட்காந்து நான் இருந்த என்ன பிரயோஜனம் என்று சொல்லி சாக விரும்புகிறாங்க சிலர்லாம். நான் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் சித்தமெல்லாம் ஒன்றும் நடக்கக்கூடாது. சாக வேண்டும் என்று விரும்பி கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று என்ன அறிக்கை பாருங்க. நான் இவ்வளோ பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தாலும் நான் சொன்னால் மழை வரும், சொல்லாவிட்டா மழை வராது அப்படின்லாம் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்டு மழை நிறுத்தின அந்த ஒரு அற்புதம் இருந்தது. ஆனால் இப்போ சொல்கிறாரு, நான் என் பிதாக்களைப் போல நல்லவன் அல்ல என்று தன்னை தாழ்த்தினான். தேவதூதன் வருகிறார்.
அப்பம் கொடுக்குறாரு. சாப்பிட்டு வைத்து 3 முறை தட்டி தட்டி எழுப்பி கொடுத்து கடைசியில் ஒரு ஊழியத்தை நிறைவேற்ற வைக்கிறார். ஆமேன். 2 பேரை அபிஷேகம் பண்ணும்படியாக அவர் அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே எலியா தளர்ந்து சோர்ந்து போய் அவன் சாக விரும்பி மற்ற முன்னுள்ள பரிசுத்தவான்களை விட நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறான். இயேசுவினிடத்தில் வந்து சொன்னான், நல்ல போதகரே. என்னது? நல்ல போதகரே என்று சொன்னான். இயேசு இப்போ நீ தான் கண்டுபிடிச்சிட்டியா அப்படி சொன்னாரா? என்ன சொன்னார் அவர்? யார் நல்ல போதகன்? பிதா ஒருவர் தவிர யாரும் இல்லையே, இல்லையா? அதை அவர் அப்படி ஏற்றுக்கொள்ள பாருங்கள். அதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் உண்டான தாழ்மையின் காரியமாக இருக்கிறது. ஆமேன். நமக்கு தெரியும், நியாயாதிபதியின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் அக்சால் என்ற அந்த மகள் திருமணமாகி புறப்பட்டு போகும்போது புருஷனிடத்திலிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதியின் மேலிருந்து கீழே இறங்கினான். கழுதியின் மேலிருந்து கீழே இறங்கினான். தகப்பன் அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் மகளே என்று கேட்டான். அவள் வந்து ஒரு குறையும் சொல்லலை. எனக்கு நல்ல ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீர், ஆனால் இன்னும் படிங்க இந்த வசனம் 1ஆம் அதிகாரம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி, வறட்சியான நிலத்தை கொடுத்திருக்கிறீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். ஆமேன். அல்லேலூயா. கிடைச்சதா? எப்படி கிடைச்சது? கால் மேல் கால் போட்டு உட்காந்துட்டு கொண்டு வா செய் போ அப்படி இல்லை. கழுதின் மேலிருந்து கீழே இறங்கினான். அதுக்கு முன்னாடி புருஷனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். அது நிமித்தமாக அவர் தன்னை தாழ்த்தினதுனால தகப்பனாவே வாலண்டியாக கேட்குறார், உனக்கு என்ன வேண்டும் மகளே என்று சொல்லி மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். அல்லேலூயா. ஆகவே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ நம்மை தாழ்த்துகிறோமோ அவ்வளவு கிருபையில் நமக்கு தருவார். தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. இது நம்ம வாழ்நாள் எல்லாம் இருக்கணும். உயர்ந்து கொஞ்சம் வந்து பாடு மறுபடியும் இருக்கக்கூடாது. ஆகவே நம்ம எப்போதும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தினால் நிச்சயமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதம் தருவார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் எந்த வகையில் இருக்கணும் என்பது மட்டுமல்ல, நாம் உயர்த்தப்பட என்னென்ன காரியம், ஆசீர்வதிக்கப்பட என்னென்ன காரியம் என்பதை நாம் பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் நம்ம தாழ்த்தணும் என்கிற சந்தர்ப்பம், எந்த நேரத்தில் எந்த இடத்துல எப்படியெல்லாம் இருக்கணும் தாழ்த்தணுங்கிறதை நான் முதலாவது படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 11, 12, 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது 2 பேர் ஜெபிக்க தேவாலயத்துக்கு போனாங்க. ஒருவன் ஆயக்காரன், இன்னொருவன் பரிசேயன். 2 பேரும் ஜெபிக்க தான் போனாங்க. 2 பேரும் ஆலயத்துக்கு தான் போனாங்க. 2 பேருக்கும் ஜெபம் வாஞ்சி தான். ஆனால் ஒருவருடைய ஜெபம் வேறு மாதிரி இருந்தது, இன்னொருடைய ஜெபம் வித்தியாசமாக இருந்தது. ஆகவே ஆயக்காரன் என்ன செய்தான்? தூரத்தில் நின்று மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். அவன் ஆலயத்துக்குள்ளே போகலாம், ஆனால் போக என்ன செய்ய துணி இல்லை. தூரத்தில் நின்று கொண்டு, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னான். ஆனால் பரிசேயனை பார்த்தீங்கன்னா நிறைய காரியத்தை பேசுகிறான், நிறைய காரியத்தை சொல்கிறான். தன்னை மட்டுமல்ல மற்றவங்களை ஒப்பிட்டு பார்க்குறான், அவங்களுக்கு குறை சொல்கிறான், கூட பக்கத்தில் இருக்கிற பற்றி குறை சொல்கிறான். அதை கொஞ்சம் படிங்களேன். பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரன் விபச்சாரக்காரராகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால். எவ்வளவு துணிகரம் பாருங்க. பக்கத்தில் இவனும் அப்படிதான், இந்த ஆயக்காரனை போல இராததினால் அதுக்கு வேற ஸ்தோத்திரம் பாருங்களேன். சிலர் ஜபத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கிருஷ்ணகிரியில் தொடங்கி டெல்லியில் போய்விட்டு அப்புறம் USA போயிடுவாங்க. எது குறிப்பு ஜபம்னு சொன்னால் அந்த குறிக்கப்பட்ட காரியத்துக்காக வேத வசனத்தினுடைய ஆதாரத்தோட ஆவியானுடைய ஒத்தாசையோட ஜபிக்கிறதுக்கு பதிலாக எங்கேயோ போய் கடைசியில் யாராவது பிடிச்சி போதும் நிறுத்துன்னு சொல்ல வேண்டிய அளவுக்கு போயிடுறாங்க. ஜபம் பாருங்கள், அவங்கள போல இல்லை இவங்கள போல இல்லை என்று சொல்லி. இந்த ஆயக்காரனை போல நான் இராததினால் உமக்கு இந்த ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளப்படுமா? குறை சொல்லி மற்றவங்களுக்கு குறை சொல்லி மற்ற காரியங்களை செய்யும்போது அந்த ஜபம் கேட்கப்படுகிறது.
இல்லை, அவன் அங்கீகரிக்கப்படவும் இல்லை. யார் அங்கீகரிக்கப்பட்டது? தாழ்த்தின அந்த ஆயக்காரனுடைய ஜெபம். இவனே நீதிமானாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான். அல்லேலூயா. ஆலயத்துக்குள்ளே வர்றோம், நம்ம எப்படி இருக்கிறோம்? மற்றவங்களை பார்த்து குறை சொல்லிட்டு இருக்கிறோமா? மற்ற குடும்பத்தாரை பற்றி பேசுகிறோமா? ஊழியக்காரரை பற்றி பேசுகிறோமா? என்ன யோசிக்கிறீங்க? நம்ம எதுக்கு ஆலயத்துக்கு வந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறணும். ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக நான் வரும்போது நம்முடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும், பார்வை சுத்தமாக இருக்கணும், நடக்கை சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் பயத்தோடு நடுக்கத்தோடு பரிசுத்தமாகுதலை பூர்ணப்படுத்த கடமைப்பட்டு இருக்கிறோமே. அப்படி இல்லாதபடிக்கு அவங்களையும் இவங்களையும் குறை சொல்லிட்டு இருக்கிறதுக்காக தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண கூடாது. பரிசேயன் அப்படித்தான் ஜெபிச்சான். இது அப்படி வேறு தசமான கொடுத்து சொல்லணும். ஆமாம், அது சொல்லாம விட்டுமே. வாரத்தில் 2 தரம் உபவாசம், வாரத்தில் 2 முறை உபவாசமா? என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று. நாங்கன்னா நம்ம தசமபாகத்தில் உண்மையாக இருக்கிறோம், எல்லாம் சரிதான். பிரியமானவர்களே, நாம் ஆண்டுக்கு முன்பாக தேவ நோக்கத்தை நிறைவேற்றலாய் காணப்படணும். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். சரி, இப்போ இன்னொரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். புரிந்தால் சரி, புரியாவிட்டால் ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? பரிசேயரிலும் நியாயசாஸ்திரியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. புரியுதா? அப்போ அந்த பரிசேயனுடைய ஜெபம் என்ன? வாரத்தில் 2 தரம் உபாசிக்கிறேன்னு சொல்கிறான். நீங்கள் கையை ஊற்றி சொன்னால் பரிதாபமாக இருக்கும். 3 முறையாலும் கண்டிப்பாக உபாசம் எடுக்கணும். ஒரு நாள் 3 வேளை எடுக்கலாம், அல்லது ஒவ்வொரு நாள் ஒரு வேளை உணவை தவிர்த்து வாரத்தில் 3 தடவை, அப்படி தான் சொல்லி 3 தடவை. கவனிச்சு கொள்ளுங்க, 3 தடவை ஆயிலும் நீங்கள் உபவாசம் எடுத்து கர்த்தருடைய சமூகத்தில் இல்லாவிட்டால் பரலோகமே கிடையாது. ஆமாம், நான் உங்களுக்கு முன்னமே சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் கேட்கறது இல்லை. அங்கே பேசிக்கிறாங்க புருஷ மனைவி, நம்ம உபவாசம் எடுக்கணும். நம்ம எங்கே உபவாசம் நம்மளால முடியாது. அப்படி தங்க வேலை 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 வேலை. ஒரு வேளை ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ அல்லது இடம் விட்டு கேப் கொடுத்து 3 வேலையாயில் என்ன செய்யணுமா? உபவாசம் எடுத்து நம்முடைய நீதி பரிசேயர் நீதியோட அதிகமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆலயத்துக்கு வந்தோ ஊழியத்தை செஞ்சதோ பிரயோஜனமே இல்லை. இப்போ அவன் சொல்கிறான், நான் வாரத்தில், அவன் சொல்கிறது சரி, எதுக்காக சொல்லி வச்சான்? நமக்காகத்தான். நாம் 3 முறை 3 தடவை உபவாசம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் எச்சரிப்பாக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்தில் ஆயக்காரன் நின்று தூரத்தில் நின்று மார்பிலை அடித்து கொண்டு, பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். ஆண்டு என்ன சொல்லியிருப்பார்? எவன் மேல் நான் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அவன்தான் நீதிமானாக புறப்பட்டு போனானே. ஆகவே தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை தாழ்த்த வேண்டும். இன்னும் அதிகமாக நம்ம தாழ்த்தணும். முன்னாட்கள்லாம் சேரே கிடையாது, அப்படிப்பட்ட ஆராதனை. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நம்ம சரீர பலவீனம் பல காரியங்கள் இருக்கிறது, மனதளவில் நமக்குள்ளே இன்னத்தினையும் சில காரியங்கள் இருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நம்ம எந்தளவு ஆண்டு சமூகத்தில் தாழ்த்துறோமோ அந்தளவு நாம் உயர்த்தப்படுவோம். ஆமேன். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் அந்த நியாயாதிபதியுடைய காலங்களில் அடிமைத்தனத்துக்குள்ளே 7 ஆண்டுகள் இருந்த அந்த சூழ்நிலை 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனை பற்றி நாம் பார்க்குறோம். கர்த்தருடைய ஆவியானவர் வந்து அங்கே சொல்கிறாரு, பராக்கிரமசாலியே கர்த்தரனோட இருக்கிறார். அவன் சொல்கிறான், நான் பலவீனன், சிறியவன், எளியவன், என்னால் எப்படி இதை செய்ய முடியும்? தாழ்த்தின பாருங்கள், பராக்கிரமசாலின்னு ஆவியான சொல்லிட்டாரு. ஆனால் அவன் சொல்கிறான்,
15 வசனமா? அதற்கு அவன் என் ஆண்டவரே, என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இஸ்ரவேலை நான் எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் மனாசேயில் என்னுடைய குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டிலே நான் எல்லாரிலும் சிறியவன் என்று தன்னை அவன் தாழ்த்துகிறான். அவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற கொஞ்ச பலத்தோட போ. அது என்ன கொஞ்சம் பலம்? நான் சிறியவன், நான் எளியவன் என்று தன்னை தாழ்த்தினானே, அது தேவனுக்கு முன்பாக வெளிப்பட்டது. உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பலத்தோட நீ போ, மீதியானியரை ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல முறியடிப்பாய். அதுக்கப்புறம் பலி செலுத்துகிறான். அங்கதான் யெகோவா ஷாலோம் 6:23. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். ஆமென். பயப்படாதே, நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம். பயப்படாதே, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லி அங்கே யெகோவா ஷாலோம் வெளிப்படுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் பூமியில் இருந்த நாட்களில் சீசரில் பார்த்து சொன்னால், நான் உங்களை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை. உடனே பேதுரு சொன்னார், என் காலில் நீ என்ன செய்யக்கூடாது, கழுவப்படாதுன்னாரு. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்று. அப்போ அவன் சொன்ன, கால் மட்டுமல்ல, தலையிலிருந்து உடம்பும் கழுவணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் பாருங்கள், 13ஆம் அதிகாரம் 14-15 வசனம். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். ரொம்ப நாள் ஆச்சு, கேப் கொடுத்துட்டோம். 22வது ஆண்டு நினைக்கிறேன். எல்லாருடைய பாதங்களை கழுவி ஆபோஜனம் எடுத்து நீ இல்லை. நீ அடுத்து ஆண்டு வராமல் இருந்தால், நாமும் சாகாமல் பிழைச்சிருந்தா, 25வது ஆண்டு கடைசி நாட்களில் நாம் எல்லோரும் பாதம் கழுவி கத்தடி பந்தியை எடுக்கணும். சொல்கிறது தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் பாதங்களை கழுவினதுனால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். எந்த மனத்தாலும் பாருங்கள், எவ்வளவு தாழ்மை. ஆக இப்படிப்பட்ட தேவ சமூகத்தில் நம்ம முழுதுமாக தாழ்த்தும் என்பது கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம நிறைவாக கொடுக்க வல்லவராக இருக்கிறார். படிப்போம். லூக்கா 14ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. பார்த்தீங்களா, ஒரு இடத்துல அழைக்கப்பட்டிருந்தா போனோடனே முன்னாடி போட்டிருக்கு சேரில் போய் உட்காந்து கால் மாட்டிட்டு கொண்டிருக்கூடாது. அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்துல உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவர் வந்து சிநேகிதனே உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லி உன்னுடனே கூட பந்தி இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். மற்றவர்களுக்கு முன்பாக உன்னை அழைத்து கொண்டு போய் உட்கார வைப்பாங்க, உனக்கு கனம் உண்டாகும். அழைக்கப்பட்ட இடத்துல ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், ஒரு ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், ரிசப்ஷனுக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும், அல்லது வேறு ஏதாவது குறிக்கப்பட்ட ஒரு காரியத்துக்காக அழைக்கப்பட்டிருப்பார்கள் என்றால், அங்கே போய் என்ன செய்யணுமா? தாழ்மான இடத்துல உட்கார்ந்தா அந்த அழைத்தவர் வந்து உங்களை மேன்மையான இடத்துல கொண்டு வருவார். அழைக்கப்பட்ட இடத்துல நம்மை தாழ்த்தும் போது தேவன் நம்ம என்ன செய்வார்? உயர்த்துவார். அல்லேலூயா. பல ஆண்டுகள் ஊழியம் செய்த பிற்பாடு 1989வது ஆண்டு நாங்கள் இந்த ஜியான் பண்டிகை சர்ச்சில் நாங்கள் வந்து ஜாயின் பண்ண போது பல ஆண்டுகள் ஊழியம் நிறைவேறியாச்சு. ஏறக்குறைய 15 ஆண்டுகள் ஊழியம் நிறைவேறிச்சு. திரும்ப 89வது ஆண்டு ஜாயின் பண்டிகை சர்ச்சுக்கு வரும்போது முதலாவது 89 டிசம்பர் 10ஆம் தேதி இங்கே ஒரு திருமணம் நடந்தது. இப்போ இங்கே இல்லை, இந்த சர்ச்சில். அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் என்னை இந்த சபையில் ஏற்றுக்கொண்டாங்க. நான் எங்கே உட்காருவேன் என்றால் விசுவாசிட்டு முதல் வரிசையில் உட்காருவேன். ஒரு ஆராதனையில் எங்கே உட்காருவேன்? முதல் வரிசையில் உட்காருவேன். ஃபஸ்ட்டு பார்ப்பார் யோவான். நாம என்ன செய்யக்கூடாது, மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி முதல் வரிசையில் உட்காருவேன். ஒரே ஒரு மாதம்தான்
89 டிசம்பர் 31 ஸ்டேஜில் ஏற்றி ஓல்ட் இயர் மெசேஜ் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சிலருக்கு பொறாமையாக வந்துச்சு, இத்தனை பேர் இருக்கும்போது அவர் மட்டும் ஓல்ட் இயர் மெசேஜ் கொடுக்குறாருன்ட்டு. அது பற்றி நமக்கு இல்லை. நம்ம தாழ்த்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? உயர்த்துகிறார். 89 முடிந்தது, 90 தொடங்குச்சு. அங்கேருந்து ஆம்பூருக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தாங்க. மே மாதம் வரைக்கும் ஆம்பூரில் அங்கே இருந்தோம். அதுக்கப்புறம் ஆம்பூர்லேருந்து சித்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டேன். 90லேருந்து 95 வரைக்கும் சித்தூரில் ஊழியம் செய்து கொண்டு வந்தோம். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியங்கள் போட்டி போட்டி போட்டி. ஆனால் இந்த ஜிப்பாக்காரர் குறைவு. அந்த ஊழியங்களில் எல்லா சபையிலும் சேர்ந்த வாலிபர்கள் என்னோட இணைஞ்சிருப்பாங்க. ஏன்னா நாங்கள் பாடுவோம். மியூசிக் போடுற ஆட்கள் அங்கே இருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்க ஒரு பையன் ஜான்ன்ட்டு, இவர் ஜான் தான். அங்கே தான் இந்த பாட்டு நான் பாடினேன். என்னிலே தகுதி ஒன்றுமில்லை என்று ஒரு டிஎஸ்ஆர் ஒரு மண்டபத்தில் எல்லா ஊழியர்களுக்காக போட்டி வச்சாங்க பாட்டு. ரெவரண்டு, பாஸ்டர்ஸு, எவாஞ்சலிஸ்ட்டு எல்லோரும் ஒரு மாலை வேளையில் ஒரு மியூசிக்கல் நைட்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அதில் இந்த பாட்டு பாடினேன், என்னிலே தகுதி ஒன்றுமில்லை. இப்போ சித்தூர் பக்கம் போனால் நீங்கள் தானே அந்த பாட்டு பாடினு கேட்பாங்க. அந்த மாதிரி கர்த்தர் அங்கே மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். அதே போல் பல சபைகள் இருக்கிற வாலிபர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி சித்தூர் டு பழமநேர் பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அந்த ஏரியில் கொண்டு வந்து உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். அந்த ஏரிக்கு நாங்கள் பேர் வச்சதே ரெட் சி. டெட் சி சவக்கடல். ஏன்னா பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கு. இப்படி தான் கர்த்தர் எங்களை உயர்த்தினார். அது மட்டுமல்ல, 95வது ஆண்டு செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 95 செப்டம்பர் 3 கிருஷ்ணகிரியில் நாங்கள் கொண்டு வரப்பட்டோம். நீங்கள் என் ரூமுக்கு வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபோட்டோ அங்கே இருக்குது. பழைய சர்ச்சு எப்படி இருந்தது, ஒரு ஹாலு, ஒரு பக்கத்தில் ஒரு வீடு, மேலே ஒரு கூரை. இன்றைக்கி இருக்குது. நான் அதை போட்டு காட்ட யோசித்தேன், மறந்துட்டேன். ஒரே 2 ரூமு, ஒரு வெரண்டா. 10 ஆண்டுகள் ஏறக்குறைய தரையில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு, டைனிங் டேபிள் கிடையாது. எங்களை எதையும் நாங்கள் நினைக்கல, சந்தோஷமாக ஊழியம் செய்தோம். 2000 சதுர அடி தான் நம்முடைய சபையினுடைய அளவு. அந்த ஹாலு, அந்த வீடு அதோடு சேர்ந்தது. மேலே வீடு கிடையாது. பாருங்கள், நாங்கள் கேட்காமலே கர்த்தர் அத்தனையும் செய்தார். மேலே ஒரு வீடு, அந்த பக்கம் ஒரு வீடு, இப்போது இந்த ஹாலு, அந்த ஹாலு. இப்போ 8000 சதுரடியில் கர்த்தர் நமக்கு வீட்டை தந்திருக்கிறார், ஊழியத்தை தந்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்குறோம், ஆச்சரியப்படுறாங்க. பாரு, ஆக பிரியமானவர்களே, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊழியத்திலோ ஜீவியத்திலோ குடும்பத்திலோ அழைக்கப்பட்ட இடங்களில் நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்மை மேன்மைப்படுத்துகிறார் இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், எப்போதும் அந்த தாழ்மை நமக்கு வேண்டும். உயர்வு நமக்கு தேவையில்லை. பல இடங்களில் போனால் முதல்ல உட்கார வைத்து ஏதாவது செய்ய சொல்லுவாங்க. இல்லை, நான் பின்னாடியே இருந்துவேன் சொல்லு. தாழ்த்துவோம். மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் நம்மிடத்தில் தேவனுக்கு முன்பாக கேட்கிறார். அடுத்து இன்னொரு பகுதியிலே மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து நான் பார்க்கும்போது, அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பேசாம போறார் பாருங்களேன். அப்புறம் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று வேண்டிக் கொண்டாங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு சொல்றாரு, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் எல்லாமே மற்றபடி அல்லவென்றார். அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து, அடுத்து சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு இதுக்கு மேல என்ன அண்ணா? அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுங்களா? மெய்தான் ஆண்டவரே. சொல்றது மெய்தான் ஆண்டவரே. ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். எஜமானுடைய மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். என்ன தாழ்மை பாருங்க. மெய்தான் ஆண்டவரே, நீ சொல்றது மெய்தான் என்று சொல்லி எஜமானுடைய மேஜையிலிருந்து கீழே விழுகிற அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே.
என்ன அருமையான விசுவாசம்! இந்த விசுவாசம் பெரிய விசுவாசம். இது மிக விசேஷித்த ஒரு காரியமாக இருக்கிறது. காரணம், அவள் தன்னை என்ன செய்தாள்? தாழ்த்தினாள். சுகம் கிடைக்க வேண்டும் என்றால் ஆளுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும், அறிக்கை செய்யணும், வெளிப்படுத்த வேண்டும். அதனால தான் யாக்கோப் நிருபக்காரன் சொல்கிறார், ஒருவருக்கொருவர் என்ன செய்யணும்? பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டு சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கானானிய ஸ்திரீக்கு ஆண்டு உதவி செய்தாரே, அது காரணம் அவள் தன்னை தாழ்த்தினான். நாய் என்று சொல்கிறாள், ஆனாலும் கூட அவர் அமைதான் ஆண்டவர், அப்படி தான் வச்சுக்கோங்க, அப்படி தான். ஆனாலும் அந்த துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொல்லி தன்னை தாழ்த்தின போது அந்த மகளுக்கு ஒரு அற்புதம் நடந்தது என்பதை அந்த சந்தர்ப்பத்திலே நாம் பார்க்கிறோம். ஆமேன், அல்லேலூயா. ஆக சுகம் கிடைக்க நம்ம அதிகமாக ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது நமக்கு சுகம் கிடைக்கும். பேதுருடைய வாழ்க்கையில் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் அற்புதம் நடக்கும்போது அவன் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன். 5:8 லூக்கா 5:8. பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன் என்று சொல்லி இயேசு இடத்துல தன்னை அறிக்கை இடுகிறான் பாருங்கள். அப்போ சொல்கிறாரு, நீ இனிமேல் மீன் பிடிக்க வேண்டாம், மனுஷரை பிடிக்கிறாய் இருப்பாய். அது நிமித்தமாகத்தான் பின்னாட்களில் பேதுரு பிரதான அப்போஸ்தலன். ஆமேன். பேதுரு பிரதான அப்போஸ்தலன். அவன் தன்னை தாழ்த்தினான், பாவியான மனுஷன் இல்லையா? அதே போல் அப்போஸ்தலன் பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்கிறாரு, பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. பாவியில் பிரதான பாவினான், என் நீதி அழுக்கான கந்தையே. கழுவிட்டார் தூயத்தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபை. அப்போது நான் பாவியில் பிரதான பாவி என்று சொல்லி தன்னை தாழ்த்தின அந்த பவுல் அப்போஸ்தலன், அவனும் ஒரு விசேஷித்த இடத்துல கொண்டு வரப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 13 நிருபங்களை எழுதி தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினாரே. அல்லேலூயா. நாம் எவ்வளவு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்துகிறோமோ அவ்வளவாக கர்த்தர் நமக்கு சரி சுகத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மனாசே என்கிற ஒரு ராஜாவை குறித்து 2 நாளாகமம் 33ஆம் அதிகாரம் 19-20 பார்க்கிறோம். மனாசே தன்னை தாழ்த்தினான். அவனுடைய விண்ணப்பமும் அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கினதும் அவன் தன்னை தாழ்த்தினதுக்கு முன்னே பண்ணினான். சரி, ஆமேன். மனாசே தன்னை தாழ்த்தினான் என்று அதை சொல்கிறது. அடுத்த இன்னொரு பகுதியில் 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் தாவீதின் வாழ்க்கையில் அவனுக்கு எதிராக செயல்படுகிற சவுல் ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். எந்த வகையிலாயினும் தாவீதை கொன்று போட வேண்டும் என்று ஈட்டியும் கையுமாக அலைந்து கொண்டு திரிந்த அந்த சவுல், அவனோடு கூட வேலையாட்கள், அவனோடு கூட வீரர்கள் எல்லாம் தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தாவீதின் கையிலேயே சவுலை ஒப்பு கொடுத்தார். ஆனால் தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷனுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக நான் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லி அதை தவிர்த்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த சந்தர்ப்பத்தில் 24-14 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, வீரம் வைராக்கியம் பெரிய ஒரு ராஜா என்கிறதெல்லாம் அவன் விட்டுட்டு தன்னை சவுலுக்கு முன்பாக, சவுல் ராஜாவுக்கு முன்பாக என்ன சொல்லி தாழ்த்துறான் பாருங்கள். 14. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா? ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? அல்லேலூயா. சவுல் ராஜாவுக்கு முன்பாக அவன் என்ன செய்தான்? தன்னை தாழ்த்துறதை நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் நல்ல சாட்சி அவனுக்கு உண்டாகிறதை நாம் அந்த 24ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் முதல் 22ஆம் வசனம் வரை அறிந்து கொள்ள முடியும். சத்துருக்களுக்கு முன்பாக கூட, எதிராளிகளுக்கு முன்பாக கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார். சத்துருக்கள் முன்பு பந்தியை ஆயத்தம் செய்கிறார். சத்துருவாகிய சவுலுக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்துகிறான். தன் வீரத்தையும்
வீராவேசத்தையும் சவாலையெல்லாம் அங்கே பேசலை. பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லலை. நான் செத்த நாயை போல் இருக்கிறேன், ஒரு தெள்ளுப்பூச்சி போல் இருக்கிறேன், ராஜாவாகி நீர் யாரை தேடிக்கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்தினான். அதுக்கப்புறம் ராஜாவாகிய சவுலே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ரோம நிருபம் 12ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. நல்ல ஒரு சாட்சி தாவீதுக்கு அங்கே உண்டாகிறதை நம்ம அந்த 24ஆம் அதிகாரம் இறுதி பகுதியில் நாம் பார்க்கிறோம். சத்துருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது நல்ல சாட்சி நமக்கு கிடைக்கும், ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் ஒரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும், தாவீது 11ஆம் அதிகாரத்தில் பாவம் செய்து தேவனுக்கு விரோதமாக அவன் தீமையான காரியத்தை செய்து முடித்தான். அது நிமித்தமாக அவனுக்கு உண்டாகிற சில கஷ்டங்கள். அதை 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நான் வாசிக்கும்போது, தீர்க்கதரிசியாகிய நாத்தான் ராஜாவிடத்தில் வந்து நாசூக்கா அவனுடைய குற்றத்தை எடுத்து சொல்லுகிறான். படித்து பார்த்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களில் நீங்கள் படித்து பாருங்கள். அந்த சூழ்நிலையில் 7வது வசனத்தை படிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். ஒரு ஓரங்க நாடகம் போல, ஒரு குறு நாடகம் போல ஒரு சின்ன கதையை சொல்லி அங்கே நடந்த காரியத்தை நீங்கள் வீட்டில் படித்து கொள்ளுங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி நீயே அந்த மனுஷன். நீங்கள் தான் அப்படின்லாம் சொல்லலை. தீர்க்கதரிசி பாருங்கள், உரிமையோடு கூட நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. சரி, இவ்விதமாக தீர்க்கதரிசியின் மூலமாக கடிந்து கொள்ளுதல், தீர்க்கதரிசியின் மூலமாக எச்சரிப்பு, தீர்க்கதரிசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசும்போது அந்த நாத்தானுக்கு முன்பாக தாவீது தன்னை தாழ்த்தினான். 13வது வசனம். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி. சரி, படிப்படியா வசனத்தை பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஒரு விடுதலையை தருகிறார், வெற்றியை கொடுக்கிறார். ஆனால் 15வது வசனத்தில் அந்த பிள்ளை செத்து போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. 141ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் என்னை தயவாக கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். அது என் தலைக்கு என்னையை போல இருக்கும். அல்லேலூயா. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் யார்? அப்படியா? ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் உண்மைதானா? உண்மைதான். திரும்ப திரும்ப நம்ம கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன். அப்போ நம்ம அப்படிப்பட்ட குணமாக இராதபடிக்கு நான் மனுஷராக இருக்கணும். கடிந்து கொள்ளப்படும் போது, குற்றங்களை எடுத்து சொல்லும்போது தாழ்த்தி அறிக்கையிட்டு விட்டு இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மனத்தாழ்மை அல்லாமல் தேவன் நம்மிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்க? நீதியாய் நடந்து, நியாயம் செய்து, இரக்கத்தை சிநேகித்து, உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பது இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக நாம் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களை நாம் அறிந்து கொண்டு நம்ம இன்னும் அதிகமாக தாழ்த்துவோம். முதலாவதாக தேவ சமூகத்தில் வரும்போது நம்மை ஆயக்காரனை போல தாழ்த்த வேண்டும். அடைக்கப்பட்ட இடங்களில் வரும்போது நிதானமாக ஜாக்கிரதையாக நாம் நடந்து கொண்டு மேன்மைப்படணும். சரீர சுகம் வேண்டும் என்றாலும் நாம் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கையிட்டு நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொண்டு நம்ம கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் சுகத்தை கொடுப்பார். சத்துருக்களுக்கு முன்பாக, எதிராளிகளுக்கு முன்பாக கூட நம்மை தாழ்த்தும் போது அங்கே ஒரு பந்தியை இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்தை நமக்கு, நல்ல சாட்சியை நமக்கு கொடுப்பார்.
தீர்க்கதரிசிக்கு முன்பாக, ஊழியர்களுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கர்த்தர் இன்னும் நம்மை மேன்மையாக இடத்துல வைப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, மனுஷனே நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமேன், அல்லேலூயா. நாம் எழுந்து நிற்போம். கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேன்மை கோலமதோ, கந்தை துணியோ கர்த்தருக்கு கடுமேன்மை கோலமதோ, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் செய்யும் நமக்கே, விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் செய்யும் நமக்கே, வீணாசையும் நமக்கே. பிறந்தார் வானவர் விமானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் விமானிட புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை தன்மையுடையவரே, பொறுமை தாழ்மை அன்பொருக்கம் பெரும் தன்மையுள்ளவரே, மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதாம் மரணம் வரையும் தன்னை தாழ்த்தியதாம் நாமம் பெற்ற, மேலான நாமம் பெற்ற பிறந்தார் வானவர் விமானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் விமானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுக்க தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுக்க தேவனே, மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் கலந்தார், மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் வளர்ந்தார், மாத்தியாகியாய் வளர்ந்தார் பிறந்தார், வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் புவிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம், இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதயங்கள் சாற்றிடுவோம், புசிப்போம் கொடிப்போம் தேவராஜ்யம் பண்ண பரநாவியில் மகிழ்வோம், புசிப்போம் கொடிப்போம் தேவராஜ்யம் பரநாவியில் மகிழ்வோம், பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் வானவர் போய் பாடிட புகழ் பாடிட பிறந்தார், வானவர் போய் பாடிட புகழ் பாடிட பிறந்தார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பது இல்லாமல் வேறு என்னத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லமுள்ள தேவனாக எங்கள் மத்தியிலே எழுந்தருளபடினால் உம்மை துதிக்கிற ஆண்டவரே,
விசேஷமாக இந்த ஆராதனையிலே நீர் கடந்து வந்தபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியிலே நீர் உலாவிக் கொண்டிருக்கிறபடினால் நம்ம துதிக்கிறோம். ஆவியானவர் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் தொடங்கி முதல் மாதத்துக்கு ஆண்டவரே ஒரே வாரம் ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி ஆராதனை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவன் சுகபலன் தந்து இம்மட்டும் தேவன் நீர் எங்களை நடத்தின எல்லா பாதைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆராதனிலே கர்த்தாவே நீர் கடந்து வந்தீர். வான சேனையோடு எங்கள் மத்தியிலே வந்து எங்களோடு இடைப்பட்டீர், எங்களோடு பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை கொண்டு, உம்முடைய வசனங்களை கொண்டு, தீர்க்க தரிசனங்களை கொண்டு ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு நாளும் நீ பேசிக்கொண்டே இருக்கிற ஆண்டவரே. அந்த பேசுகிற அந்த ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய கிருபையை எங்களுக்கும் சபையின் மக்களுக்கும் நீ தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உணர்வுள்ள இருதயம் ஆண்டவரே, மனுஷனே மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாமல் எங்களிடத்தில் வேறு என்னத்தை நீர் எதிர்பார்க்கிற ஆண்டவரே. உமக்கு முன்பாகவும் மனுஷர்கள் முன்பாகவும் எல்லா நிலைமையிலும் கர்த்தாவே எங்களுடைய இருதயத்தில் எங்களுக்கு ஒரு மனத்தாழ்மை ஆண்டவரே, தாழ்மையோடு நடந்து கொள்ள, தாழ்மையோடு ஜீவிக்க கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவரே தாழ்மைப்படும் போது வெற்றியை நீர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறீர். உடைய ராஜ்யத்தில் வரும்போது ஆண்டவரே நீர் எங்களை அழைத்து கொண்டு போய் கர்த்தாவே மேலான இடத்துல நீர் வைக்கப் போகிறீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவரே மேல் பற்றுதலாக இருந்து ஜீவிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கு வேண்டிய கிருபையை நீர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்களுடைய நீர் எதிர்பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவரே நாங்கள் உமக்காக உம்முடைய சமூகத்தில் செய்ய கர்த்தர் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தையும் அபிஷேகத்தையும் கொடுத்து நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். வேதத்தில் இருக்கிறது அநேகர்கள் ஆண்டவரே எல்லாம் அந்த தாழ்மையை பற்றி ஆண்டவரே நீர் இந்த நாளிலே கர்த்தாவே நீ பேசினீர். தாழ்மை யார் யார் எப்படி இருந்தார்கள் என்பதை அந்த வசனங்களை நாங்கள் கேட்டு எங்கள் மனதிலே பதித்து கொண்டு ஆண்டவரே அந்த சூழ்நிலையெல்லாம் ஆண்டவரே சத்துருக்களுக்கு முன்பாகவும் ஆண்டவரே நாங்கள் எதிர்த்து நிற்காதபடி, அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி இல்லை தாழ்மையோடு தாழ்த்தி கொள்ள வேண்டிய கிருபைகளை தந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். சபை ஆசீர்வதியும், ஜனங்களை ஆசீர்வதியும். இந்த நாளில் ஆலயத்திலே கலந்து கொண்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. பாரத்தோடு கண்ணீரோடு கவலையோடு பலவிதமான பிரச்சனையோடு போராட்டத்தோடு யார் யார் வந்திருக்கிறார்களோ அவருடைய போராட்டங்களை எல்லாம், அவருடைய கவலைகளை, கண்ணீர்கள், அவருடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்களை கர்த்தர் நீ நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களின்படி அதுக்கேற்றபடி ஜீவிக்கும் போது அப்படிப்பட்டவைகளை நீ நிறைவேற்ற வல்லவர் என்று அறிந்து கொண்டு ஆண்டவரே தேவ சமூகத்தில் வந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்லும் போது நிறைவான ஆசீர்வாதத்தோடு ஒவ்வொருவரும் கடந்து செல்ல உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக்கிடும். இந்த வாரம் முழுவதும் உடைய இரத்த கோட்டைகள் மறைத்து காத்துக்கொள்ளும். சண்டே கிளாஸ் ஊழியங்களை எல்லாம் நீர் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் தேவ பயத்தோடு பக்தியோடு இந்த ஆண்டவரே உம்முடைய சண்டே கிளாஸில் பங்கு பெற்று ஆவியானவர் அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்து நடத்துவீராக. தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.